மதுரையில் கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி, கட்சி இயக்க ஆரம்பிக்கு முன்னாடி, மதுரை வெற்றிக்கு முன்னாடி மதுரையோட பொறுப்பாளர், இன்றைக்கி அவர் மாநில பொறுப்பாளர் இருந்தார். அவரை இப்போ எடுத்துட்டீங்க. புகழேந்தி மாறன் உங்களுக்கு சென்னையில் போய் இருக்கிறது இடம் கொடுத்து செஞ்சு தங்க வச்சு பண்ணது. புகழேந்தி மாறன் ஒரு மாநில உறுப்பினர், சென்னை சார்ந்தவர், அவரை ஒதுக்கிட்டீங்க. உங்களுக்கு கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி பற்றி தெரியும். உங்களுக்கு கல்யாண சுந்தரம் கோயம்புத்தூரில் வந்து பண்ணார், அவரே ஒதுக்கிட்டீங்க. ராமநாதபுரத்தில் அன்னைக்கு இக்கட்டான காலகட்டத்தில், அன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில், அன்னைக்கு காங்கிரஸோட எதிர்ப்பு ஆட்சியில் இருக்கும்போது பெரிய எதிர்ப்பு பண்ணி காங்கிரஸ்க்கு ஆதரவாக சிதம்பரத்துக்கு எதிர்ப்பாக நின்ற அண்ணன் ராஜீவ்காந்தி அண்ணன் இருந்தார். அன்னைக்கே அரசியலே என்ன தெரியாது, அன்னைக்கே அவர் எதிர்த்து நின்றார் சிதம்பரத்தை. அவரை கட்சி விட்டு எடுத்துட்டீங்க. அண்ணன் இங்கே மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் ராசாமைப்பன் ஒருத்தர் இருந்தார், அவரை தூக்கிட்டீங்க. இப்போ சிவசங்கரனை பற்றி ஒன்று பேசுகிறீங்க. அக்கா காளியம்மா பற்றி இப்போ நீங்கள் கடைசியாக பேசியிருக்கீங்க. அது ஒன்றும் என்ன நடவடிக்கை தெரியல. தஞ்சை குகன்குமார்னு அண்ணன் இருந்தார், அவர் கிட்டத்தட்ட அதுவும் இன்னொரு கூத்து. அதுதான் இருக்கிற பெரிய விஷயமே என்னென்னா, யார் கட்சியோட மாவீரர் நாள் இன்ன வரைக்கும் தமிழ் தேசிய இல்லை, உலகம் முழுசும் நடந்த மாவீரர் நாள் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள தான் நடந்துச்சு. கிருஷ்ணகிரியில் தான் முதல் 2017 நம்ம மாவீரர் நாளை வெளித்திடலில் வச்சோம். நம்ம அதுக்கு அரசு கோர்ட்டில் வந்து உதயநீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி வச்சோம். அந்த மாவீரர் நாள் யார் சிறப்பாக வைக்கிறாங்களோ, மாவீரர் நல்லா நீங்கள் நோட் பண்ணுவாங்க. மாவீரர் நாள் யார் அந்த மாவட்டம் நடத்துனாங்களோ, அடுத்த வருஷம் பார்த்தா மாவீரர் நாள் நடத்தின அந்த மண்டல செயலாளரும் மாவட்ட செயலாளரும் கட்சியில் இருக்க மாட்டாங்க. நான் நடத்தினேன், நான் கட்சியில் இல்லை. அடுத்து சஞ்சீவநாதன் ஒருத்தர் நடத்தினார், அவர் கட்சியில் இல்லை. அடுத்த வருஷம் தஞ்சை குங்குமம் நடத்துகிற அவர் கட்சியில் இல்லை. அப்போ யார் அடுத்து மதுரை நடத்த மதுரை அண்ணன் இல்லை. அப்போ இது உண்மையாகவே தமிழ் தேசிய இயக்கத்துக்காக தான் வேலை செய்கிறாங்களா, இல்லை எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு தமிழ் தேசிய இயக்கத்துக்காக விடுதலை புலிகளோட இதுக்கும் தமிழ் தேசிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இறக்கும்போது பல கோடி பேர் வெளியே வந்தாங்க, லட்சம் பேர் கொதிச்செழுவாங்க, அவங்கள மடைமாத்திரத்துக்காக எங்களை இணைச்சிங்களான்னு தெரியல. எங்களுக்கு பிரபலம் வரல, ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. யாருமே அடுத்த தலைமை யாருமே இல்லை, பேச்சாளர் இல்லை. இன்னைக்கு துறைமுருகன் மட்டும் தான் இருக்கிறாரு, இடுமலம் கார்த்தி தம்பி இருக்கா, 2-3 பேர் பேச்சாளர் இருக்கிறாங்க. இல்லை யாருமே இப்போ யாருமே இல்லை, எல்லா பேச்சாளரும் வெளியே போயிட்டாங்க. கட்சி ஆமா எதிர்ப்பு இருக்குன்னு. ஆமா இது இல்லைண்ணா, ஏன்னா இவர் தான் தலைமையே. நம்ம அடுத்தவங்க குறை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கட்சியில் போகிறதுக்கு நாளைக்கு சேர்த்து வேண்ட பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுண்ணே. கட்சி தலைமை உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? எல்லா தவறும் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும். அப்போ நீங்கள் அடுத்த கூட இருக்கிறவங்க 4 பேர் பண்ணுறாங்கண்ணே, கூட இருக்கிறவங்க வந்து இவங்களாம் சரியில்லை, இவங்க சீமானன் வந்து அப்படி ஒரு மோட்டிவேஷன் பண்ணி உள்ள நிதிச்சுங்கிறேன். ஆனால் அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. ஆமாம் 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 மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் வந்துருக்காங்க. ஆமாம் அண்ணா 2019 சொல்கிறேண்ணே, 2010 இன்னைக்கு இல்லைண்ணா 2019 சொல்கிறேன். நான் 2019 முன்னாடி எங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியல. 2019 முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வருது, கவனம் வாக்கு அதிகமாக, அதுக்கப்புறம் தான் கட்சியோட வேலைகள் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து சொல்லிட்டு தாங்க, யாரும் சொல்லாமலாம் இல்லைன்னு. அவர் கேட்கல, யாரையும் காது கொடுத்து கேட்கலாம். அவர் 1 நிமிஷம் கூட பேச மாட்டீங்க. எந்த தமிழ்நாடு முழுசும் கேட்டு பாருங்கண்ணே. அவர் கூட இருக்கிற 4 பேர் தமிழ்நாடு முழுசும் பேசுங்க, மாவட்ட செயலர்கிட்ட பேச எந்த பாவட்டும் பேச மாட்டார். அந்த பதில் பேசி விடுவாங்க, போடுவாங்க, அவங்களுக்கு தூக்கி விட்டுருவாங்க. அதில் யாரும் ஒரு மாநில பொறுப்பாளர் உள்ள அடுத்து வேலை செய்வான், இல்லை யாரும் ஒரு பணக்காரன் வருவான், உடனே எல்லாம் திமுக வலுவான ஒரு ஆட்கள் வருவாங்க, அவங்கள வச்சு கட்டமைப்பு போகணும். யாருக்கிட்டே பேசுறது கிடையாது. அப்படிதான் எடுத்துக்க முடியும். 100% நினைக்கிறாருண்ணே. ஏன்னா இல்லை, ஏன்னா சீமானுக்கு அப்புறம் நீங்களே உருவான ஆட்கள் எங்கே, கட்சி வளர்க்கும் போது உங்க கூட ஆட்கள் எங்கே, யாரையும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் இந்த காளி மக்கள் இதில் சொல்கிற மாதிரி கல்யாண சுந்தரம் மாதிரியும் ராஜீவ்காந்தி மாதிரிலாம் என்ன துரோகம் மட்டும் போனால், கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி என்ன துரோகம்னா நீங்கள் சொல்லுங்க. முதல்ல அவங்க உங்களோட தியாகம் பண்ண நின்றவங்க. இங்கே எல்லாமே எந்த கட்சி வேணான்னு ஏற்று நின்றாங்கன்னா அந்த கட்சி போய் நிற்க வச்சது யாரு? திமுகவில். எந்த கட்சி வேணான்னு நிற்க வச்சு அதிமுக போய் இணைஞ்சது யாரு? எந்த கட்சி மதவாதத்துக்கு எதவாதத்துக்கு சொல்லிட்டு அதில் போய் இணைஞ்சு வச்சு பிஜேபி இணைக்க சொன்னது, இணை வச்சது யாரு? தமிழ் தேசிய அரசியல் வெறுக்க வச்சது யாரு? நீங்கள் தான். யாரும் வெளியிலாம் யாரும் போடல. இவர் யாரையும் தன் கூட இருக்கிறவங்களும் ஒருத்தவங்க வளரக்கூடாது. யாரும் அந்த மாவட்டத்திலையோ இப்போ திமுகவா ஐயா வீரபாண்டியர் இருக்காரு, அதிமுகவா அண்ணன் KP முனுசாமி என்னங்கிறாரு, வேலூர்லையா அண்ணன் துரைமுருகன்ங்கிறாரு, வீரமணிக்கிறாரு, தங்கமணிக்கிறாரு. இவர் இந்த ஒரு ஆட்கள் அவருக்கு இணையக்கூடாது. அவர் சொல்ற விஷயம் தனக்கான ஆட்கள் சேர்த்தா, தனக்கான ஆட்கள் சேர்க்காத. இவங்க எல்லாம் தனக்கான ஆட்கள் சேர்த்தா இத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறாங்க. நாங்கள் எங்களால் தனக்கான ஆட்கள் சேர்க்காதனால தான் நாங்கள் அனாதையை விடுறோம். எங்களை அனாதையை விட்டுறாங்க. இவரோட பிளானு ரொம்ப அருமையாக இருக்கும். யாரும் இணைச்சு விட மாட்டார், யாரும் செய்ய விட மாட்டார். அப்படியே ஒரு ஆள் அப்படியே கான்செப்ட் அப்படியே ஒரு ஆள் அப்படி தள்ளி அவனை அப்படியே மோட்டிவேஷன் பண்ணி அவனை குற்றச்சாட்டு பண்ணி தள்ளிடுவார். பின்னாடி அவனை பின்னாடி போகாத அளவுக்கு மூழ்கி விட்டுருவார். ஏன்னா இப்போ இங்கே வந்துருக்கிற பிள்ளைங்க எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க மனுஷன் எங்களுக்கு தான் தெரியும். இது மாதிரி வெளியே 5000-10,000 பேர் இருக்கிறான். எவ்வளோ வருத்தப்படுறாங்க எங்களுக்கு தான் தெரியும். வேறு வழி இல்லை, விட்டு போக முடியல அவனுக்கு. கண்டிப்பாக மொத்த பொறுப்பாளர் விளையாடுறாங்க. அவருக்கு ஆதரவாக ஒரு 4-10 பேர் போட்டிருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. மீது எங்க கூட இணைஞ்ச நான் இணைச்சேன். ஏன்னா சீமானன் வந்து இங்கே நினைக்கலன்னு கட்சி அன்னைக்கல, அன்னைக்கெல்லாம் இணையதளம் இல்லை, அவரால் இணைஞ்சிருப்பாங்க.
அவங்களால கொஞ்சம் இணைஞ்சிருப்பாங்க, 50 பேர் 30 பேர்லாம் இணைஞ்சிட மாட்டாங்க. அவரால் 5-6 பேர் இருந்தால் நாங்கள் போய் திருவா ஊடு ஊட உட்காந்து பேசி செஞ்சு. இப்போ தற்றலி என்னோட கிராமம், என்னோட கிராமத்தில் பிரபாரங்கிறதுனால அங்கே 400 ஓட்டு உங்களுக்கு விழுது. பிரபாரம் அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சீமானுக்கா மொத்தம் ஒரு சீமானுக்கா ஓட்டு போட்டு மாட்டாங்கல்ல. அப்போ அது மாதிரி அந்தந்த கிராமத்தில் தாய்வழி கிராமத்தில் எல்லாம் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, அந்த உறுப்பினர் உறவு இருக்கிறாங்க. உறவு நாளைக்கு எதனா ஒரு எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னா அந்த ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த முறையில் தேர்தலாம் நீங்கள் 2வது இடத்துலாம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட அண்ணன் ராமச்சந்திரன் அண்ணன் இருக்கிற ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் ஊரில் 2வது வாக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். நாங்கள் அப்போ அங்கே போய் நாங்கள் நின்று போராடணும். தெலுங்கு சமூக மக்கள் நான் நின்று தொடர்ந்து 200 நாட்கள் வந்து அவங்க கூட ஒரு வருஷம் வந்து அந்த பிரச்சனைக்காக போராடினேன். அந்த மக்கள் எங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் மட்டும் கட்சியை வளர்க்கல, எல்லாம் சேர்ந்து வளர்த்துருக்கோம். அவ்வளோதான், எல்லாம் வெளியே வரணும். இப்போ அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை குழு இருந்தது. ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன செய்யுது? இந்த மாதிரியான இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இது குறித்து ஆனால் ஒழுங்கு நடவடிக்கை குழுல இருந்து அத்தனை பேர் எடுத்துட்டாங்கண்ணே. ஒழுங்கு நடவடிக்கை குழுல யாரும் இல்லைண்ணே. இப்போ அண்ணன் ராவணன் மட்டும் தான் இருக்காருண்ணே. அவர் தான் பொருளாளராக இருந்தாருண்ணே. இன்னைக்கு அவர் தான் கட்சி முன்னோடியாக இருந்தார். இருக்கிற வழக்குகளை அவரை பார்த்துருந்தாரு. இன்னைக்கு விவசாய சின்னத்தெல்லாம் அவர் கூட்டு வந்து அவர் இருக்கும்போது நிறுத்திருக்கலாம். அவர் மனசங்கடம் அது மாதிரி ஆட்கள் வெளியே அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. புது ஆட்கள் வைக்கிற சின்ன பிள்ளைங்களை எதுவும் விவரம் இல்லாத பிள்ளைங்களை போட்டாங்க. விவசாய சின்னத்தை இழந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு ஊர் ஊராக சின்னத்தை இழந்த காரணம் தான். அவர்களாம் பொதுச் செயலாளர் கொடுத்துருக்கலாம். கட்சி போகிற பொதுச் செயலாளர் அவருக்கு தான் கொடுக்குறாங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்கல. இவங்க யாருமே நிராகரிக்கிறாங்க. அந்த ஒழுங்கு நடவடிக்கை கூட நீங்க உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, அதில் யாருமே இல்லைன்னு. இப்போ இந்த சிவராமன் வழக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்ட ஒரு விஷயம். ஆமாண்ணே. அது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஆரம்பிச்சது. ஆமாண்ணே. அதுக்கு அவர் எடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கட்டமைக்க போறீங்க என்னங்கிறத பற்றி பேசினாரா? கண்டிப்பாக பேசலண்ணே. இல்லை அவன் இறந்தப்ப பேசுனது. ஏன்னா அவன் நம்மளுக்கு தெரியும், அவன் ஏதோ நிகழ்ச்சி ஆர்ப்பாட்ட போராட்டம் வருவான் அந்த பையன். மீதி வந்து நம்ம கூட அதிக தொடர்புலாம் இல்லை. அவன் பாட்டுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் போவான் செய்யும். மீதி எந்த தொடர்பு கட்சி நிதியோ இல்லை கட்சி கலப்படியிலையோ அவனுக்கு பொறுப்பு கூட அவனை போட்டு பொறுப்பு நம்ம பொறுப்பு கூட அறிவிக்கல. அவனுக்கெல்லாம் பெருசாக அறிவிக்கல, யாருக்கு பொறுப்பே அறிவிக்கல. அவங்க பொறுப்புகளையும் போட்டு அவன் போட்டுருக்காங்க, அவ்வளோதான். அவனை பற்றி இன்ன வரைக்கும் அதுக்கு பிறகு எந்த ஒரு கட்டம் வச்சு கட்சி வளர்க்கணுன்ற விஷயம் என்னையும் பேசவே இல்லை. அவன் இறக்கும்போது என்ன இப்படி இறந்தான்னு கேட்டால், இந்த மாதிரி அவன் உண்மையை தப்பு பண்ணியிருக்கான், தவறு பண்ணியிருக்கான். காவல்துறை சொல்லுது, காவல்துறை சொல்கிறாங்க, அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. அவன் தப்பு பண்ணிடுறான், அதை உணர்ந்து அவன் இறந்துட்டான். இதுதான் விஷயம். இறந்துட்டான்னு நம்ம தலைமைக்கு சொல்கிறோம். தலைமையை அதை பற்றி கேட்குறாங்க, செய்கிறாங்க, இவ்வளோ தானே. அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே விஷயம் கேட்கல, செய்யலை. அதுக்கு பிச்சம் நாங்கள் இப்போ போகிறோம். இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க செய்கிறோம், பிள்ளைங்களாம் போகிறாங்க. இல்லை ஊரில் அவங்க கூட டீ வாங்கினவன், டீ கடையில் மல்லிகை கடை யாரும் பேசினாங்க, இல்லை அவனுக்கு அக்கௌண்ட் 500,000 அமைச்சுன்னு கூட விசாரணை கூப்பிட்றாங்க. போய் காவல்துறை முழு கொடுத்து போய் பேசிட்டு வரோம். இன்ன வரைக்கும் அது கூட என்னன்னு கேட்கலைங்களே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சனை ஏதோ இவங்களாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு 4 பேர் என்ன சிக்கலை எனக்கு தெரியுமா என்ன தெரியாது. ஆனால் அவருக்கு இருக்கிற பேர் அவருக்கு இந்த மாவட்டத்தில் இவனை காலி பண்ணிட்டு கட்டமைப்பு பண்ணுன்னு அதுக்குள்ள ஒரு 4 பேர் 5 பேரை போட்டு நீங்கள் போய் தனியாக வேலை செய்யுங்க, இந்த பிரச்சனை முடிச்சு வரது லேட்டாகனு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை பற்றி என்ன கேட்டு செஞ்சு இதில் என்ன பிள்ளைங்க உண்மையாக தவறு பண்ண எவனோ ஒருத்தன், இல்லை தண்டனை அனுபவிக்க போகிற எவனோ ஒருத்தன், இதெல்லாம் பேசினாங்கன்னு நீங்கள் கேட்கல. எங்களால் இது கேட்கலாம். ஆனால் ஒருங்கிணைப்பாளர்னு மாற்றணுன்னு இப்போ அரசியல் வரையில அரசியல் சட்டத்தில் வந்து இருக்குது, மாற்றிட்டு கடைசியில் அவர் தலைவரும் போட்டிருக்குது. பேர் தான் ஒருங்கிணைப்பாளர் வெளியே சொல்கிறோம். கட்சியோட தலைவரும் கடைசியாக நடந்த பொதுக்குழுவில் 5 வருடம் நடந்த பொதுக்குழுவில் தேர்தல் ஆணையத்தில் வந்து அவர் தலைவர்னு மாற்றி கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கேட்கல. சரி, அவர் தலைவர்னு ஒரு வளர்ந்துட்டு அண்ணன் தான் நடத்துறாரு, அதனால அவரை எந்த குறை சொல்லலை. ஆனால் இந்த கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் மாற்றுறது, இப்போ எல்லா கட்சிக்கும் பொதுச் செயலாளர் இருப்பாங்க, துணை பொதுச் செயலாளர் இருப்பாங்க, தொழில் சங்க பொதுச் செயலர் இருப்பாங்க, ஊர் அணிக்கு பொதுச் செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர்கள் இருப்பாங்க. இந்த கட்சிக்கு எதுவுமே இல்லைண்ணா. கோரிக்கை தான் என்ன செஞ்சா அவர் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுசும் இருக்கிற உங்களால் வெளியே போன அத்தனை பொறுப்பாளர்களையும், முக்கியமான பொறுப்பாளர்கள் அவங்க அத்தனை பேரையும் நீங்கள் கூப்பிட்டு பேசி திருப்பி நீங்கள் அவங்ககிட்ட கருத்து ரீதியாக வந்துச்சுன்னா நாங்கள் இணைஞ்சு வேலை செய்கிறோண்ணே. அப்படி இல்லையா, யாரை நீங்கள் விளக்கங்களோ செஞ்சீங்களோ நாங்கள் புதிய தமிழ் தேசிய அரசியலை உருவாக்கி, நாங்கள் வேறு கட்சிக்கு போக முடியாது, நாங்கள் புது தமிழ் தேசிய அரசியலை உருவாக்கி நாங்கள் அதை பயணிக்க போகிறோம். கட்சியோட கூட்டணி இருந்தால் சீமான் வந்து ஆட்சி அதிகாரம் வந்துருக்காமோ இல்லை ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்திருக்கலாண்ணே. இப்போ திமுக கூட கூட்டணி வைக்க முடியாது. இப்போ அதிமுக கூட அந்த கொள்கை ரீதியாக முன்ன உடன்படிக்கை வரல. அண்ணன் இன்றைக்கி தான் அதில் மாற்று மொழி சார்ந்த தலைவர் இருந்தாங்க. இன்றைக்கி அண்ணன் எடப்பாடி வந்து தமிழராக இருக்காரு, செய்கிறாரு. கொள்கை ரீதியாக வரும்போது அது மாதிரி இணை சிரம வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி எதுனா பண்ணால் தான் இந்த கட்சியெல்லாம் காப்பாற்ற முடியும். 4 சீட் 5 சீட் வந்தால் தான் நீங்கள் வச்சு நீங்கள் 240 நீங்கள் மட்டும் வாழ்ந்துட்டு போங்களே தவிர, நீங்கள் அங்கே எம்எல்ஏ வேட்பாளர் மாற்றலாம், இங்கே எம்எல்ஏ வேட்பாளர் மாற்றலாம், அவருக்கு டம்மி வேட்பாளர் போடலாம், நீங்கள் பண்ணிட்டு இப்படி போன கட்சி நீங்கள் வளருங்களே தவிர இது கட்சி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு. அப்படி எதோ ஒரு வாய்ப்பு பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கூட்டணி வைச்சா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கூட்டணியும் தமிழ் தேசிய நம்ம கருத்தில் கேட்டவங்க கூட்டணி வைக்கணும். திமுக கூட வைக்க முடியாது, காங்கிரஸ் கூட வைக்க முடியாது, பிஜேபி கூட வைக்க முடியாது. அப்போ இது மாதிரி கட்சிகள் இணைஞ்சு நிற்கிற சூழல் அவ்வளோதான். நீங்கள் மொத்தம் மதவாத எதிர்ப்பு நம்மளுக்கு இருக்குது. அந்த மதவாதத்தை இருக்குன்னா இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் பண்ணால் வாய்ப்பு இருக்குண்ணா. நாங்கள் அதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல, நாங்கள் கருத்தில் தான் நாங்கள் இல்லை இறந்த இன்னும் காலம் முழுசு நாங்கள் தனித்து நின்று தான் வெல்வோன்றதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணே. அது இன்னும் 50 வருஷம் நாம் தனித்து நின்றுலாம் வெல்ல முடியாது. அது அவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், அது வாய்ப்பு இல்லை.
சூளகிரியில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ராஜீவ் காந்தியும் அண்ணன் கல்யாண சுந்தரனும் இருக்கிற பொறுப்பாளர்கள் என்னை கட்சி விட்டு போனாங்களோ அன்னைக்கு கட்சியோட இது அத்தனை மதிப்பு போச்சு. ராஜீவ் காந்தி திமுக போனார் விட்டு கல்யாண சுந்தரம் பேர் என்ன உங்களுக்கு குற்றச்சாட்டு இருந்துச்சு? கல்யாண சுந்தரம் இந்த தமிழ் தேசிய அரசிற்கான கெடுதல் என்ன பண்ணார் உங்களுக்கு? அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கட்சி விட்டு போனார். இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு இரவு பகலாக வெளிநாடு தொடர்பு வந்துட்டே இருக்கும். 2019 முடிக்கு இரவு பகலாம் தமிழ்நாடு தொடர்பு வருது, வெளிநாடு தொடர்பு தமிழர்கள் பேசிட்டு இருப்பாங்க. 2019 முடிக்கு எந்த வெளிநாடு தொடர்பு எதுவுமே இல்லை எங்களுக்கு. நான் உங்க கூட இணைச்சு காரணம் நீங்கள் தமிழ் தேசிய விடுதலை புலி இயக்கத்தில் வந்து இறந்த மாவீரர்களே, அப்புறமா தமிழில் மக்களை இவங்களை காப்பாற்றணும்னா அங்கே ஒரு விடுதலை புலி இயக்கம் இருக்குது. நாங்கள் அதுக்கு நிகராக அது இல்லைனா கூட எங்களுக்கு வந்து இங்கே ஒரு தமிழரை காப்பாற்ற ஒரு இயக்கம் தான் பொங்கிடம் தானே வந்தோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி அவங்க கூட வந்து திமுக அதிமுக மாதிரி வந்து போயிட்டு நாங்கள் கூட சீட்டு 4 சீட்டு கொடுங்க 5 சீட்டு கொடுங்க நான் வரலையே. நாங்கள் போயிட்டு ஏதோ இந்த கட்சி வச்சு கட்ட பஞ்சாயத்து செஞ்சு 50,000 1 லட்சம் 10 லட்சம் வாங்கி செஞ்சுட்டு வரலையே. இன்னைக்கு கட்சிக்கு வரலையே. என்றைக்கும் வரலையே. நாங்கள் வந்தது அத்தனையுமே உங்களுக்காக, இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தான் வந்தோம். நீங்கள் எதுவும் ஒன்று கேட்டால் கட்சி என்னெல்லாம் மறந்துட்டு செஞ்சுட்டான்னு கேட்குறாங்க. இயல்புலேருந்தே நாங்கள் தமிழ் தேசிய விடுதலையோட இயக்கம் இருந்துச்சு எங்களுக்கு. அது கடைசியாக நீங்கள் இன்னைக்கு பாலச்சந்திரன் தம்பி பாலச்சந்திரனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. அந்த பாலச்சந்திரனுடைய இறப்பு பார்த்து தான் வெளியே வரோம். நாங்கள் அப்போ தான் கொதிச்செழுந்து வரோம். எல்லா பிள்ளையும் மாணவர் தமிழ்நாடு முழுசும் மாணவர் அங்கே கொதிச்செழுந்து வரான். வரும்போது ஒரு இயக்கம் தான் இது. சீமானோ இல்லை அவங்க அப்பாவோ இல்லை அவங்க குடும்பம் இயக்கங்கள் 1800 இயக்கத்தில் இதுக்கு முன்னாடி எல்லாம் 15 பேர் 14 பேர் இருந்த மூத்த அக்கா அப்பா எங்கள் மாமா சாகுல மீது மாமா உட்பட எல்லாம் அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் உட்பட இருக்கிற அண்ணன் ராவணன் உட்பட அண்ணன் வெற்றிக்குமரன் உட்பட இன்னைக்கு கட்சி விட்டு ஒதுக்கி அத்தனை மாநில பொறுப்பாளர் உட்பட இவங்களாம் சேர்ந்து ஆரம்பிச்சது. அது நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு முதன்மை பொறுப்பாளராக அவங்க மாற்றி ரீதி உங்களுக்கு வச்சு அவங்க பேசாங்க கூட நின்றுனாங்க. ஆனால் அதுக்கான இது எதுவுமே இல்லை. இன்னைக்கு யாருமே இல்லையே. என்ன தப்பு பண்ணாங்க இன்னைக்கு? நேற்று நல்லா இருந்தால் இன்னைக்கு கெட்டதை போயிட்டாங்களா? யதார்த்தமாக நம்ம திமுக அதிமுக கட்சியை பற்றி பேச தேவையில்லை. ஐயா கலைஞர் கூட கட்சி ஆரம்பிச்சவங்க கடைசியாக 6 மணிக்கு வெளியே போயிருக்காங்களா? இறுதியாக போனாங்களா? அம்மையார் ஜெயலலிதா கூட ஆரம்பிச்ச அம்மையார் சசிகலாவும் இறுதி முடிக்கு வெளியே போயிருக்காங்களா? ஏன் உங்ககிட்ட மட்டும் வெளியே போக வைக்கிறீங்க நீங்கள்? அப்போ தப்பு எங்க இருக்குது? போகிறவங்க கிட்ட தான் உங்ககிட்ட இருக்குதா? சரி, போனால் தப்புன்னு சொல்கிறீங்களா? தப்பு நீங்கள் உடச்சி பேசணும்ல. இத்தனை முறை நாங்கள் இந்த நாம் தமிழ் கட்சியில் இந்த மாவட்டத்தில் இத்தனை முறை கைதாயிருப்போம். எத்தனை முறை என்னைக்கு நீங்கள் கேட்டிருக்குங்க? என்னைக்கு ஒரு தம்பி கைதாயிட்டான் செஞ்சுட்டான் என்னைக்கு வந்து பார்த்துருக்குங்களா? செஞ்சுருக்குங்களா? இல்லை அவனுக்கு வழக்கறிஞர் 4 வழக்கறிஞர் எடுத்து வச்சு எங்களை கூப்பிட்டுருக்குங்களா? எத்தனையோ வழக்கில் வந்துருக்கு. காவிரி பிரச்சனை வழக்குகள் நம்ம வழக்கு வந்துருக்குது. கடைசி வேட்பாளர் தம்பி கோவத்தில் போய் வேட்பாளர் அடிச்சு பிரச்சனை வழக்குகள் இருக்குது. எத்தனையோ வழக்குகள்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. யாரோ சும்மா இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க எங்கள் மேலே ஏகப்பட்ட வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் என்னைக்கு நீங்கள் ஒரு வழக்கை நினச்சி கேட்டுக்கலாம். எல்லாம் கேட்கல. நாங்களாம் சரி தான் வெளியே வந்தோம். நாங்களாக தான் வருவோம். குறவுக்குடி மக்களுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லாம் அந்த போய் அவனை அடிக்கவே இல்லை. அவரை அடிக்கவே இல்லை. அடித்தது யாரோ வந்து கூட்டத்தில் அவங்க ஆள் வச்சு அடிச்சு பேசிட்டு கடைசி யாரும் முதன்மை பொறுப்பாளர் 10 பேர் வழக்கு போட்டு விட்டாங்க. நாங்கள் தானே போய் எல்லா இடத்துலையும் போய் நின்று போயிட்டு தலைமறைவாகிட்டு செஞ்சுட்டு வந்து கைதாகி அதுக்கு 70,000 1 லட்சம் செலவு பண்ணி பொதுக்கூட்டத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி என்ன இது பேர்? யாருக்கு பேர் வருது? எங்களுக்கு ஒரு பேர் இல்லையே. நாங்கள் வரும்போது எல்லாம் சொத்து பத்து போட நல்லா தான் வந்தாங்க. நான் பிச்சைக்காரன் தான் இருக்கோம். நீங்கள் என்ன இருக்குங்க? நீங்கள் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசு எளிமையான அரசு இல்லையே உங்ககிட்ட. எளிமையான அரசு பேச மாட்டேங்களே. வந்து எங்ககிட்ட பேச மாட்டேங்க. வந்து நான் என்ன கஷ்டம் ஒருத்தன் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போகிறோம் ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாளர் வீட்டில் போய் தங்கலாம், இல்லை ஒரு பொறுப்பாளர் வீட்டில் சாப்பிடலாம்னு நினைக்க மாட்டேறீங்களே நீங்கள். எம்ஜிஆர் அந்த வேலை செய்யாமல் போயிட்டாரா? ஐயா செய்ய போயிட்டாரா? எல்லாம் செஞ்சு கட்சி கட்டமைச்சாங்க. எங்கள் பிள்ளைங்க ஒரு கல்யாண கச்சேரி நல்லது கெட்டது சாவு ஒன்று கூப்பிட்டா வரமாட்டேறீங்க நீங்கள். ஆனால் திமுக அதிமுக கட்சிக்காரன் எவனோ ஒருத்தர் செத்து போயிட்டா நீங்கள் அடுத்த நிமிஷம் போகிறீங்க. எவனோ பணக்காரன் இருந்துச்சு அடுத்த நிமிஷம் போய் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் கட்சிக்காரன் மரியாதை இல்லை. நம்ம மாவட்ட செயலாளர் ஐயா மேற்கு மாவட்ட செயலாளர் ஆனால் ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தார். அக்கா மேரி செல்வராணின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. கிட்டத்தட்ட கட்சியில் அந்த தளி தொகுதியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய அடக்குமுறை, எவ்வளோ பெரிய மொழிவாரி பிரச்சனை இருக்குது. நாம் தமிழர் நான் கொண்டு போன எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த பகுதியில் நின்று கட்சியை வளர்த்தினாங்க. உடல் நோய்பட்டு 2 காலை இறந்துட்டு இன்னைக்கு சுகரில் 2 காலில் இருந்து சக்கரை நோய் வந்து 2 காலை இறந்துட்டாரு. எத்தனை முறை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க பொறுப்பாளரை? எதை நம்பி போக சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் கட்சியில் நாளைக்கு இருக்கோம், நீங்கள் எல்லாம் முடிச்சு நாளைக்கு வரோம். நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி ஏதோ போடுறாங்க, நான் போடுறேன். நாளைக்கு என் குடும்பத்தை பார்த்து உனக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் 50 லட்சம் கூட சொல்ல, உங்களை காசு கூட சொல்ல, ஒரு ஆறுதல் சொல்ல தான் உங்களை வர முடியுமா என்கிட்ட நீங்கள்? அப்போ எதை நம்பி நாங்கள் இருக்கோம்? உங்கள் கூட இருக்கோம். எதை நம்பியுமே இல்லை. எல்லாமே இழந்து வந்துட்டோம். ஒரு பொதுச் செயலாளர் போடுறீங்க, மாநில பொதுச் செயலாளர் ஒருத்தர் போடுறீங்க. கட்சியில் நெருங்கி அவர் பார்த்தா கட்சி பற்றி தவறாக பேசியிருந்த ஒரு ஆள் திருதுப்புன்னு கூட்டு வந்து முன்னாடி வந்து செயற்குழு கொடுத்துட்டு இவர் தான் மாநில கட்சியோட பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க. அப்போ யாருமே கேட்டீங்க? எந்த நடவடிக்கை கொடுக்குது? யாரு கேட்குறீங்க? நீங்கள் உன்னை பற்றி அதிசயமாக வெளியே பேசுகிறான், அவன் திருதுப்புன்னு வரான். உங்களுக்குள்ள என்ன எனக்கு மச்சு அவர் பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க? யாரு கேட்டு பண்ணுறீங்க இந்த விஷயம்? எனக்கு ஒரு ஐயா நான் விஜயகுமார்ன்ற அண்ணன்
ஆனால் ராஜராஜ சோழனுக்கு இன்றைக்கி உலகத்தில் சிலை வச்சு நம்ம செலவிக்கணும் ஒரு இடம் என்னன்னு கேட்குறேன். என் சொந்த இடத்த அவர் 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு இடத்த எனக்கு எழுதி வைக்கிறாரு. பிரபா நீ இந்த நிலத்தை உன் பேரில் எழுதிக்கன்னு சொல்கிறாரு. நான் எழுத மாட்டேன். நான் இந்த நிலத்தை என் பேரில் நான் வந்து கட்சி தலைமை பேரில் எழுதுனேன். நான் எழுதி கொடுத்தேன்ல. நான் கட்சி தலைமை பேர் தான் எழுதுனேன். எங்கள் பேரில் நாங்கள் ஒரு ஏமாத்திரம் எழுதிக்க முடியாதுல்ல. நீ கட்சி தலைமையில் ஒவ்வொரு ரூபா பணம் போட்டு ரூபா நாங்கள் சேர்த்து வச்ச பணத்தை பிச்சை எடுத்து துளித்திட்ட பேரில் நாங்கள் பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நீங்கள் கட்சி தலைமை அலுவலகத்தை யார் பேரில் நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்க? பாக்கியராஜ் தனிநபர் பேரில் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். அப்போ யாருக்கான கட்சி? நீங்கள் வளர்ந்தா நாங்களும் வளரணும்ல. கேட்குறீங்க எதுவும் கேட்டால் மரம் வளரும்போது கிளையெல்லாம் வெட்டிட்டு தான் போகணும். கிளையும் தாண்டி மரமே வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் எதுவும் கேட்டால் இப்போ வந்து சாக்கடை அடை பண்ணுறது பிசுறுன்றது இதெல்லாம் யாரோட விஷயம்? அதெல்லாம் என்ன பேசுறீங்க? அப்போ நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்ண செஞ்சோம்? ஈழ மக்களுக்கான பிரச்சனை ஆரம்பித்தோம். ஈழ மக்களுக்கான நீ சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள் சொல்கிற அத்தனை குற்றச்சாட்டு பண்ணுற அத்தனை கட்சியும் ஈழ மக்களுக்காக எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அது கட்டி கொடுத்துருக்காங்க. சொந்த வீட்டில் அவங்க 10 பேர் தத்து எடுத்து கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டை படிக்க வச்சுருக்காங்க ஈழ மக்களுக்கு. நீங்கள் ஈழ மக்களுக்கான செஞ்ச உதவி 10 உதவி சொல்லுங்கண்ணா. நீங்கள் நான் உங்களுக்காக வந்து சேரல. நான் கட்சியில் பிரபாரன்ற ஒட்டை நபர் தான் வேலை செஞ்சுனாங்க. அந்த மூத்த பத்தான கட்சிக்கு வந்தோம். ஈழ மக்களுக்கு செஞ்ச உதவி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நீங்கள் எதுவுமே இல்லை. எல்லா சாதி கட்சி தலைவர் பாமகவோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ இல்லை அது மாதிரி பல சாதி கட்சியில் வந்து நீங்கள் மொத்த சாதி மக்களையும் என் சாதிக்காரன் கூட்டு போய் திமுக அதிமுக அடை வைக்கிறீங்க. நீங்கள் ஒட்டுமொத்த தமிழராக கூட்டு போய் எங்களை தமிழர்லாம் நினைச்சு இப்போ தமிழ் நீங்கள் அடை வைக்க போகிறீங்க. 75 நாள் கெஜ்ரிவால் ஆட்சி பிடிக்க முடிஞ்ச ஆட்சி 13 வருஷத்தில் வந்து பவன் கல்யாணம் பிடிக்காச்சியா 14 வருஷம் பிடிக்க முடியும். எங்களை குற்றச்சாட்டு என்ன வைக்கிறீங்க? நான் கிளையை கட்டமைக்காமல் போயிட்டுமா? கிளையை வேலை செய்யாமல் போயிட்டுமா? நீங்கள் என்ன சொல்கிறாங்க அதை செஞ்சு தானே இருக்கிறோம் நாங்கள். இல்லை நாங்கள் என்ன பொறுப்பாளர் நீங்கள் போகிறவங்க வேணாம் தட்டி கழிச்சு போயிருக்குமா? என்ன உங்களுக்கான இடையூறாக ஒன்று இருந்திருக்க சொல்லுங்கள். இல்லை யாரும் பொறுப்பாளர் எங்ககிட்ட வந்து ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து நிராகரிச்சு விட்டுருக்குமா? நாங்கள் என்னைக்குன்னா எதுவுமே பண்ணலையாண்ணா. நாங்கள் தவறு எங்கே இருக்குது? நீங்கள் அந்த மண்ணின் மைந்தருக்கு எப்படி தமிழ்நாடு முழுசும் நீங்கள் மண்ணின் மைந்தருக்கு நீங்கள் வந்து ஒதுக்கீடு கொடுக்கணும், மண்ணின் மைந்தருக்கு தான் நீங்கள் ஆட்சி ஆளுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல் உட்பட உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தல் உட்பட நீங்கள் அந்த மண்ணில் மைந்தனுக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணும். நீங்கள் அதே செய்ய மாட்டேறீங்க. நீங்கள் அப்போ யாருக்காக வேலை செய்கிற அரசியல் இது ஒன்றும் புரியல எங்களுக்கு. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் நாங்கள் மாறி நிற்கிறோம். வேறு வழியில் எங்களுக்கு இப்பயும் தாங்கனால வழி எவ்வளோ முடியல. 5 நாளுக்கு அழுதுன்னு உட்காந்து போகிறோம். என்ன பண்ணுறது தெரியல. என் குடும்பத்தை கூட 14 வருஷத்தில் 14 நாள் பார்த்துருப்போம் முழுசா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. போய் பாருங்கள் எங்கள் கிராமத்தில் போய் கேளுங்க. ஒருத்த நாம் தமிழ் கட்சியோட பொறுப்பாளரோட மனைவியை போய் கேளுங்க அவனுடைய நிலைமை என்ன இருக்குன்னு. அதையும் பார்த்து லெட்டர் பேடு கொடுக்காது அந்த கட்சிக்காரன். அவனுடைய குடும்பத்தை போய் பாருங்க அவன் நிலைமை என்ன இருக்குன்னு. அப்போ எங்கே கொண்டு போய் சேர்த்துங்க? எல்லா விஷயம் கொண்டு போய் சேர்த்து எல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி விட்டாங்க. நான் மொத்தமாக எதுவுமே இல்லை. எவ்வளோ இழப்புகளை எவ்வளோ பிரச்சனைகளை எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் சாதி பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்னு பேசுகிறீங்க. நீ இருக்கிற அத்தனை தம்பிக்கு நீங்கள் சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு முழுசு நீங்கள் மதுரையில் திருச்சிலையோ இல்லை நீங்கள் வந்து வேறு பகுதியிலையோ நீங்கள் வந்து தமிழராக முழு தமிழ் இருப்பாங்க. என் மாவட்டம் மண் அப்படி இல்லையே. இங்கே வேலை செய்கிற அத்தனை பேர் கன்னட மக்களும் தெலுங்கு தாய்மொழி சார்ந்த மக்கள்லாம் வேலை செய்கிறாங்க. கட்சியில் எங்களை நாங்கள் எவ்வளோ ஈடுபாடாகிறோமோ அதே ஈடுபாடோட அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களை எப்படி நிராகரிக்க முடியும்? நான் அந்த பகுதியில் போய் வேலை செய்கிறோம். அப்போ நீங்கள் இதெல்லாம் மாற்றணும் கொள்கை ரீதியாக. நீங்கள் தம்பி நம்ம கட்சி பொறுப்பாளர்கிட்ட செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க. முந்தானே செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க. செயற்குழு கூட்டம்னு வைக்கிறீங்க. செயற்குழு கூட்டம் நீ என்ன பேசுகிறீங்க? நாங்கள் எப்படி வருவோம்? நீ காருக்கு முன்னாடி எப்படி போனோம்? நீங்கள் வந்தால் சாப்பிடும்போது யாரும் இருக்கக்கூடாது, உள்ளே உட்காரும்போது இருக்கக்கூடாது. இதான் செயற்குழு கூட்டத்தில் பேசுவாங்களா? பொதுக்குழு கூட்டம்னு கூப்பிட்றீங்க. நீங்களே பேசிடுங்க. போகிறதுக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கிடுறீங்க. செயற்குழு கூட்டம்னு கூப்பிட்றீங்க. நீங்களே கையெழுத்து வாங்கிடுறீங்க. என்ன மதிப்பு? இன்னும் ஒரு கார்பரேட் கம்பெனி கூடிக்கு வேலை செய்யணும் தான் 14 வருஷம் வேலை செஞ்சோம். யாருக்கிட்ட என்ன கேட்டு செஞ்சுருக்கீங்க? கேட்டிருக்குங்களா? என்னைக்குன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணி தம்பி இது கட்சி ஐட்டம் எப்படி போகணும் ஒரு நாள் கேட்டிருங்களா? யாருன்னா ஒருத்தர் புகார் சொல்லிட்டானா அடுத்த வருஷம் திட்டத்தை மட்டும் ஃபோன் வந்துடும். இது எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் எனக்கு வந்திருக்குங்க. கட்சி நடவடிக்கை எப்படி வளர்க்கலாம்? உன் பகுதி என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பண்ண போகிற? சரி கேட்டால் நான் என்னடா பார்த்துட்டு சாதாரண நினைக்கிறேன். எனக்கு எல்லா பக்கம் தெரியும். என்ன சரி தெரியாமல் தான் பேசுகிறீங்க. ஒருத்தன் எவனை எடுத்து பேசிட்டா அவனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 4 பேர் 5 பேர் நீங்களே உருவாக்குறீங்க. கேட்டால் இல்லைன்றீங்க. எவ்வளோ நடக்குதுன்னு வழி தாங்க முடியாத வழியாக நடக்குது. நாங்கள் என்ன ஏழ்மையாக இருக்கோம்? நீங்கள் சொல்கிறீங்க அண்ணன் வீட்டில் பேசுகிறீங்க. நாங்கள் என் வீட்டில் வந்து என் பொண்டாடி பிள்ளை உனக்கு ஏரி வேலைக்கு காடு வைக்க ஏரி வேலைக்கு தான் போயிருக்கிறாங்க ஒரு மண்டல சேவை வீட்டில். நீங்கள் உங்களோட வீட்டில் எப்படி இருக்குங்க? எனக்கு 5 ஏக்கர் நடந்துச்சு இல்லை. உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வீட்டில் நீங்கள் 5 காரு 15 பேர் வேலை செய்கிறாங்க. 3 பேர் தான் இருக்குங்க வீட்டில் குடியே இருக்குங்க. 15 பேர் வேலை செய்கிறாங்க உங்களுக்கு வீட்டில். எளிமையான கட்சி மாதம் 2 லட்சம் வாடகை கொடுக்குறீங்க. யார் எளிமையான கட்சின்னா? யாருக்கு குறை சொல்கிறீங்க? எல்லாம் இழந்துட்டோம். நீங்கள் திருப்பணியும் நீங்கள் கட்சி விட்டு சேர்த்துவங்க சேர்த்தாம போங்க. அதெல்லாம் உங்களோட இஷ்டம். நாங்கள் அதை பற்றி வரல. வந்துட்டோம் தெரியாமல்
எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் அந்த ஜென்மத்தில் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணுன்ற மாதிரி கண்டிப்பாக மாட்டி 14 வருஷம் எங்கள் வாழ்க்கை இழந்துட்டோம். படித்த பையன் இந்த தம்பிங்கெல்லாம் படித்த பையன் 18 வயசு 16 வயசில் கல்லூரி கூட முடிக்கல, முழுசாக வந்தாங்க, வெளியே வந்தாங்க. இதான் பொண்ணு 10,000 பேர் மேலே இருக்காங்க. வருவாங்க எல்லாம் பேசிட்டு அடுத்து எந்த இயக்கம் நம்ம போகிறோமோ இல்லை எந்த இயக்கத்தில் கூப்பிட்றாங்களோ வருவாங்க. வேறு வழி இல்லை. ஒன்றே ஒன்று இந்த மக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்த மக்களோ இல்லை தமிழ்நாடு சார்ந்த சொல்கிறேன், யாரும் இந்த உங்கள் இளமையை அழிச்சிடாதங்க, அவ்வளோதான் சொல்லணும். இளமையை அழிச்சிடாதங்க போதும். நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஆச்சு. 1லேருந்து 4 ஆனீங்க, 4லேருந்து 7 ஆனீங்க, 7லேருந்து 14 தான் போயிடுங்க. நீங்கள் ஏன் 7லேருந்து 8 கூட ஆகலை? எங்கே மாற்றம்? அவ்வளோதான். நீங்கள் இவங்கெல்லாம் இந்த மாற்றம் இல்லை. இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எந்த இளைஞர்களும் உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துடாதுங்க. அவங்க மனைவிகளுக்கு எல்லாம் இளைஞர்கள் கூட சொல்கிறேன், அவங்க குடும்ப பெண்கள் சொல்கிறேன், தயவு செஞ்சு உணர்ச்சி பெருக ஊட்டி, உணர்ச்சி எங்களை ஊட்டி எங்களை வேறு திசைக்கு நாங்களாம் போய் சம்பாரிச்சுட்டு இருப்போம். எங்களை இது மாதிரி ஊட்டி பண்ணாதீங்க. அப்புறம் நாங்கள் கூப்பிட்டோமா, நாங்கள் செஞ்சுமா, உங்களாம் செய் சொன்னோமெல்லாம் கேட்காதீங்க. எல்லாம் அடுத்த கட்ட தமிழ்நாடு முழுசுன்னு ஏற்கனவே இவங்க தமிழ்நாடு முழுசு இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் உட்பட கடைசியாக எல்லாரும் உட்பட வெளியே இருக்காங்க. நிறைய பேர் இவங்க விலைக்கிருக்காங்க, வெளியே இருக்காங்க. சில பேர் இப்போ இன்னும் இருக்கிறவங்க வெளியே வர போகிறாங்க. இவங்கெல்லாம் இணைச்சி செஞ்சுட்டு வர நவம்பர் 27க்குள்ளே ஒரு நல்ல மாவீரர் நாள் உள்ள ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக இப்போ புதுசாக கட்டுறதா இல்லை இருக்கிற தமிழ் தேசிய இயக்கத்தில் நல்ல இயக்கமாக நான் போய் சேரதான்றது நவம்பர் 27க்குள்ளே முடிவு பண்ணுவோங்க. எந்தெந்த